நம்ம ஒரு hero TILO, a quality product from Podaran Foods. The enticing underwater golo is back from 14 to 25th October at VGP Maran Kingdom. இந்த ஃபெஸ்டிவல் சீசன் உங்க Jeyachandran Textiles ஓட போதைப்பொருள் இப்போ ஸ்கூல் டேஸ்லேயே ட்ரக் அப்யூஸ்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா சுகர், டயபெட்டிஸ் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். நம்மளோட ஜீன் அதுக்கு காரணம், நம்மளுடைய பாரம்பரியம், பரம்பரை, நம்மளோட உணவு பழக்க வழக்கம், குறைந்து வர்ற உடற்பயிற்சி, இதெல்லாம் முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் அதிகமாயிட்டு வர்றதுக்கு. ஸோ டயபெட்டிஸ் அதிகம் வந்தால் குழந்தைன்மைக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியமானது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் உணவு அப்படின்னா தோட்டத்தில் போய் காய்கறிகளை பறிச்சுட்டு வருவாங்க, கீரையை பறிச்சுட்டு வருவாங்க, அதை கடைஞ்சா அது பல்க், ரைஸ் கம்மி. ஸோ ஃபைபர்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க. இன்றைக்கி வி ஆர் இன் அ ஃபாஸ்ட் வேர்ல்டு, ஃபாஸ்ட் லைஃப். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்தாச்சு. ஸோ ஒய்ஃபும் வேலைக்கு போகணும், அந்த டைமுக்குள்ளே சமைக்கணும், அவங்களுக்கு நிறைய காய்கறிகள் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ரெடி டு குக், ரெடி டு ஈட் ஃபுட்டு பிரபல்யம் ஆயிடுச்சு ஓவராலாக. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்க மொத்த மெட்டபாலிசமும் மாறி போயிடுது, ஃபிசியாலஜியே மாறுது. ஸோ இனப்பெருக்கமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் முன்னெல்லாம் பெண்கள் குழந்தையின்மைக்கு 2 பங்கு காரணமாகவும் ஆண்கள் 1 பங்கு காரணமாகவும் இருந்தாங்க. இவங்க 2/3, அவங்க 1/3. பட் இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகி 50-50% ஆண்களும் பெண்களும் சமங்கிற மாதிரி 50-50% காரணம் அதிகரித்து வரும் ஆண்மலட்டுத்தன்மை. ஆண்களுக்கான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது. ரொம்ப இதில் முக்கியமானது லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒர்க்கே எல்லாருமே சேர், அவங்க உட்காந்தாங்கன்னா சிஸ்டம் முன்னாடி அது லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு வேலை பார்க்குறது. ஸோ இதுதான்னா அவங்களோட தூக்கமே மாறிப்போச்சு. இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் நேரங்காலம் எல்லாம் வேலை பார்க்குறாங்க, நைட்டில் டெலிவரி இருந்தாலும் நாங்கள் பார்க்குறோம், தூக்கம் கம்மி அப்படிங்கிற. எங்களை விட இப்போ இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப மோசமாக கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒய்ஃப் நைட் ஷிஃப்ட்னா ஹஸ்பண்ட் டே ஷிஃப்ட். தே டோன்ட் ஃபைண்ட் அடிக்வேட் டைம் ஃபார் செக்ஷுவல் லைஃப். செக்ஸ் இஸ் த பேஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி. அது இல்லாமல் ஒரு குழந்தை செல்வமே வரவே வாய்ப்பு இல்லை. அதே அவங்களுக்கு இன்ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுது. அவங்களால ப்ராப்பர் தாம்பத்திய வாழ்க்கை இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க ஒரு வீக்கெண்ட் டைம் எடுத்துக்கிட்டாலும் அவங்களால ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியறதில்ல, இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால். எங்கள்கிட்ட வரக்கூடிய நிறைய கப்பிள் நாங்கள் டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்ப இதுதான் எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரியுது. அவங்களோட முறையான போதுமான தாம்பத்திய வாழ்க்கை இல்லாதது தான். அதுவும் ரொம்ப யங் ஏஜ்லேயே. ரொம்ப ஆச்சரியப்பட, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெக்ரியேஷன், ரிலாக்ஸேஷன் பெருசாக கிடையவே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தடுத்து குழந்தைகள், புரியுதுங்களா? இப்போ தாம்பத்திய வாழ்க்கையை ரொம்ப கம்மியாகிட்டு வருது. எவ்ரிதிங் இஸ் அண்டர் பிரெயின்ஸ் கண்ட்ரோல். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ், வரக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராகவே வராது, தாறுமாறாக வராது, வரும். அப்போ ஓவலேஷனும் கரெக்டாக நடக்காது, ஃபர்டிலிட்டியும் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல்ன்றது இப்போ வேற ஆப்ஷனே இல்லாமல் மாறிடுச்சு. எல்லாருமே வி ஹாவ் டு ரன் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். அண்ட் இது ஓகே, இந்த லைஃப் ஸ்டைலையும் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இல்லை இந்த மாதிரி ஹெல்தி செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சரி, 2 விஷயம். ஒன்று உணவு, இன்னொன்று உடற்பயிற்சி. மெயினாக அடிக்வேட் ஸ்லீப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல, ஆஃபீஸில் ஒரு 11 வரைக்கும் கூட ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் தூங்குற மாதிரி. பார்த்திங்கன்னா 3 o'clock முடிகிற ஷிஃப்ட்டு, 12க்கு முடிகிற ஷிஃப்ட், அதுக்கப்புறம் டின்னர், அதுக்கப்புறம் தூங்க போகிறதுங்கிறப்ப 2-3 ஆகிடுது. காலைல ஹஸ்பண்ட் கிளம்பி போகிறச்ச இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி. ஸோ 2 பேரும் ஒன்றா ஒரு பர்டிகுலர் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு, பர்டிகுலர் டைம் ஃபேமிலி டைம் அப்படின்னு தே ஹாவ் டு ஸ்பெண்ட். 1. அடுத்து அப்படி ஃபுட்டு ரொம்ப சிம்பிள். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரெஃபர் பண்ணி அதை ரெஃபர் பண்ணி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவே ரொம்ப சிம்பிளாக மாடிஃபைட். as far as possible மண்ணுக்கு கீழே விளையிற உணவுகளில் கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை, கம்மி பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி
பச்சை காய்கறிகள், முக்கியமாக கொடியில் விளையக்கூடிய காய்கள், புடலங்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர்க்காய், நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அடுத்து அப்படி நம்ம கல்ச்சர் என்ன, எல்லோரும் இலை போட்டாலும் சரி, தட்டு வச்சாலும் சரி, ரைஸை ஃபஸ்ட்டு எடுத்து வைப்போம். தென் வி கீப் த சைட் வெஜிடபிள்ஸ். இப்படி அதை டோட்டலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்து வச்சோன்னா வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட். நான் எப்பயுமே என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிற அட்வைஸ் இது தான். அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஐ என்கரேஜ் தான், நிறைய வெஜிடபிள்ஸ் பண்ணி பழங்க. ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். கட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் படாதீங்க, குக் பண்ணுறதுக்கு சோம்பேறி பண்ணாதீங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளேட்டில் 2-3 வெஜிடபிள், சரி பண்ணவே முடியல ஒரு 2 வெஜிடபிள், வாட் இஸ் த சீசனல் ஃப்ரூட், சீப்பாக எது அவைலபிள் செலக்ட் பண்ணி வாங்கி பல்காக பண்ணுங்கள். அண்ட் ஒரு சுண்டல். தென் ரைஸை வைங்க. ஃபஸ்ட்டு பேசிகிட்டு வெஜிடபிள்ஸை சாப்பிட கொஞ்சம் ஃபில்லிங். சி வி ஆர் ஆல் ரைஸ் ஈட்டர்ஸ். காலங்காலமாக அந்த காலத்துலேருந்து அரிசி சாப்பாடு. 2 நாள் ஒரு அப்ராட் போகிறோம், அரிசியே கண்ணில் காமிக்கிறேன்னா எப்படா நம்ம ஊருக்கு வருவோம், அரிசி சாப்பாடு சாப்பிடுவோன்னு ஒரு ஃபீல் நமக்கு வந்தது இல்லைங்களா. பட் அது சட்டேட்டி, நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு நமக்கு. அதனால் ரைஸ் கட்டாயம் வேணும், பட் அளவை குறைச்சிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற ரேஷியோவை மாற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஒழிய உணவை மாற்றுங்கிறதுக்காண்டி பட்னி கிடக்கக்கூடாது. சில ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லும் போது இப்போ இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸோட ஒரு ஃபேன்சி திங் வந்து நம்ம ஊரில் இப்போ நிறையா பரவிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேப்சிகம் தான் சாப்பிடணும், அவகேடோ, இந்த மாதிரியான ஒரு சீசனல் இதாகட்டும், எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸில் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை நோக்கி ஒரு ஃபேஷன் ஃபுட்டாக வந்து அதை மாறி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கலி, கேப்சிகம், ஆஸ் யூ டோல்ட், நிறைய அதில் வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் டிபெண்டிங் அப்பான் த அஃபோர்டபிலிட்டி. சரி, அதெல்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் யூ கேன் வாங்கிக்கலாம். நம்மளோட நாட்டுக்காயில நல்லாவே இருக்குது, நாட்டுக்காயில நல்லாவே இருக்குது. நம்மளோட நாட்டு காய்கறிகள், சீசனல் ஃப்ரூட், அந்த சீசனல் வெஜிடபிள்ஸ் அந்தந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகமாக கிடைக்கிது. வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வர்றப்ப வேணால் அதோட ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருது, விலை கூடிருது. பட் விச் எவர் இஸ் அவைலபிள் அந்த சீசனுக்கு அதை நல்லாவே நம்ம சேர்த்துக்கலாம். பட் அந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கூடாதுன்னு இல்லை, அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதுனால தப்பே இல்லை. ஏன்னா நம்ம சொன்ன அந்த வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்கத்தினால வந்த ஒரு பெரிய பின்விளைவு தான் இந்த ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டி நிறைய விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் உடற்பயிற்சி, டயட், உணவை பற்றி நம்ம பேசிட்டோம், உடற்பயிற்சி. அடுத்து நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது, நமக்கு ஏற்றது வந்து வாக்கிங். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். அதுவும் இந்த கதை பேசிட்டு, பெண்கள் வாக்கிங் போகிறோன்ட்டு வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு ஸ்லோவாக நடந்து போயிட்டுருப்பாங்க, அது ஆகவே ஆகாது. இட் ஷுட் பி அ பவர் வாக். ஒரு கர்ப்பிணியை நாங்கள் வாக்கிங் போகணுன்னு சொல்கிறது வேறு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறதுன்றது வேறு. நல்ல ஸ்வெட் ஆகணும். அவங்க ப்ரெக்னென்சியில் போகிறது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு, பெல்விக் மசில் ரிலாக்ஸ் ஆகணும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்காண்டி. வேற இந்த ஒபிசிட்டியில் நம்ம வாக்கிங் போகிறது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக கலோரியை பேர்ன் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இட் ஷுட் பி அ பவர் வாக், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஒபிசிட்டி குழந்தையின்மைக்கு காரணமா, ஒபிசிட்டி ப்ரெக்னன்சியை பாதிக்குமா? கட்டாயம் பாதிக்கும். ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க மெட்டபாலிசம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். மாறும்போது வந்து ஓவுலேஷன், நார்மலாக நடக்கக்கூடிய ஓவுலேஷன் வந்து அப்நார்மல் ஆயிரும், டிஸ்ஓவுலேஷன். அதனால ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனால் ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. குறைபாடுகள் வரலாம், ஏர்லி அபார்ஷன்ஸ் வரலாம், ப்ரெக்னென்சி ரிலேட்டட் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறப்ப என்ன வரணும்? ஹைப்பர்டென்ஷன், கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். நம்ம இருக்கிற ஆல்ரெடி சர்க்கரை வியாதியோடு இருக்கவங்க ப்ரெக்னென்சி வர்றது ஒரு கேட்டகரி, கர்ப்பமாக இருக்கிறப்ப திடீர்னு சுகர் வர்றது, இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இந்த மாதிரி. ஸோ டெலிவரி அப்பையும் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், ஸ்பான்டேனியஸாக ஒரு லேபருக்குள்ளே போகிறதோ, ஒரு முக்கி தர்றது, இதிலெல்லாம் சிரமம். அதனால் இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி, ஆயுதம் போட்டு, ஆர்
ஹை இன்சிடென்ஸ் ஆஃப் சிசேரியன் டெலிவரி இந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒபிசிட்டி நிஜமாகவே அது ஒரு ஐநோ அந்த ஒபீஸாக இருக்கிறவங்களோட ஃபீலிங் நிஜமாகவே தே ஆர் ஆல் டிப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் அதை நம்ம இன்னும் சொல்ல சொல்ல ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிறாங்க. அதனால் அது ரொம்ப 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 அழகாக பியூட்டிஃபுல்லாக பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த தேவை அந்த வெயிட் லூஸ் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், அதை வந்து ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லி ஒன்ஸ் புரிய வச்சிடறோன்னு வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி தே லூஸ் வெயிட். பட் அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இனிஷியல் இதில் அப்படியே ரிஃப்ராக்டரியாக இருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனாலே ஒரு எரிச்சல், கோபம், குழந்தைகளை வீட்லேயே டீனேஜர்ஸ் பேஷண்ட்ஸ் கூப்பிட்டுறாங்கல்ல, வீட்டில் சொன்னால் கோவப்படுறாம்மா அப்படிம்பாங்க. நாங்கள் அதை தான் சொல்லுவோம், அப்படி டைரெக்டாக சொல்லாதீங்க குழந்தைய. பாப்பா நீ இழைச்சின்னு சொன்னால் பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணலாம், நீ நினச்ச ட்ரெஸ் போடலாம், இல்லைன்னா நீ வந்து இந்த மாதிரி இருந்தீன்னா பின்னாடி இந்த மாதிரிலாம் வரணும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக எடுத்து சொல்கிறப்ப தே வில் அண்டர்ஸ்டாண்ட். PCOS அண்ட் PCOD இது வந்து இந்த ஒபிசிட்டி மாதிரி இதுவும் வந்து ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணுமா? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், PCOD அப்படின்னு 2 வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. ஏர்லியர் இட் வாஸ் கால்ட் அஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இட் இஸ் நோ மோர் எ டிசீஸ். அது வியாதியே கிடையாது, அது வியாதினே நம்ம சொல்லக்கூடாது. இட் இஸ் அ சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா என்ன? சில அறிகுறிகளின் கலவை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான எடை, கை காலில் ரோம வளர்ச்சி, தேவையே இல்லாத இடத்துல ஹேர் க்ரோத். பெண்களுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா ஃபேஸில் கையில் காலில் ஹேர் க்ரோத்தே இருக்காது, வெரி ஃபியூ. தலையில் நல்ல முடி இருக்கும், பட் ரிவர்ஸ், தலையில் முடி கொட்டும், கை காலில் சின்னலாம் ஹேர் க்ரோத், அப்நாட் ஆக்னி, பிம்பிள்ஸ் நிறையா வரும். வெயிட் சொன்னேன், இர்ரெகுலர் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த ரீசன்? அண்டர்லைங் பெத்தாலஜியே ஹார்மோன் இம்பேலன்ஸ். முட்டை வளர வேண்டிய நேரத்தில் வெடிக்கிற ஹார்மோன் அதிகமாகிடும். ஸோ அந்த ரேஷியோ மாறி போயிட்டனால வளரணும், வளர்ந்து பீக் சைஸ்க்கு முட்டை வந்த பிறகு தான் வெடிக்கிற ஹார்மோன் வரணும் பாடியில். பட் ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா முட்டை வளர்கிற ஹார்மோனை விட வெடிக்கிற ஹார்மோன் கொஞ்சம் கூட இருக்கும் எங்களுக்கு. இதுதான் பேசிக் பெத்தாலஜி. இதனால் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால என்னாகும்? ஆனோவுலேஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவுலேஷன், எக் க்ரோத் நடக்கலை, ப்ரெக்னன்சி டிலே ஆகும், ஒபிசிட்டி வரும், இர்ரெகுலர் பீரியட். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஆண்ட்ரோஜன், இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் பெண்மைக்கான ஹார்மோன், ஆண்ட்ரோஜன் ஆண்மைக்கான ஹார்மோன் அதுவும் இருக்கும். ஒரு பெண்ணுக்குள்ளே ஆண்ட்ரோஜனும் இருக்கும், ரேஷியோ மாறி இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் நிறையவும் ஆண்ட்ரோஜன் கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் அவங்க ஸ்கின் எல்லாம் வழுவடு அப்படின்னு இருக்கிறது, ஹேர் க்ரோத் இல்லாமல். பட் இந்த ரேஷியோ மாறும்போது ஹேர் க்ரோத், ஆக்னி, பிம்பிள்ஸ் வருது, ஸ்கின் கிளியராக இருக்காது. ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் எல்லாம் அதிகமாகிட்டு வர்றது, எக் க்ரோத்தும் கம்மியாயிட்டு வர்றது, இதெல்லாம் தான் மெயினாக அவங்களுக்கு குழந்தையின்மைக்கான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் ஆஸ் யூ ஆஸ்ட், ஒபிசிட்டி மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் ஆனோவுலேஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவுலேஷன். பட் ரொம்ப ஈஸியாக கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. 70 to 80% லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வித் மினிமல் மெடிக்கேஷனே ரெடி ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பயப்படவே தேவையில்லை. நம்ம ஒரு ஹீரோ TILO, a quality product from Podaran Foods. The enticing underwater color is back from 14 to 25th October at VGP Maran Kingdom. குறைந்த விலையில் நிறைந்த தரம் உங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.